ஒன்றிய அரசு மோடி அரசு, ஒன்றிய அரசு மோடி அரசு எங்களின் தொன்மையான நாகரிகமான 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் மூதாதையர் வாழ்ந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த கீழடி ஆய்வு அறிக்கையை உடனடியாக வெளியிடு. நாகரிகம் வெல்கிறது. தமிழர் நாகரிகம் வெல்கிறது. அகழ்வாராய்ச்சி அறிக்கையை சமர்ப்பிக்கிற அந்த நடைமுறை சட்டத்தின்படி எல்லா மக்களை வச்சுக்கிட்டு வெளிப்படைத்தன்மையாத்தான் ரொம்பவும் நாணயமா அவர் மிகவும் பாடுபட்டு இதை கொடுத்திருக்கார். இதை எல்லோரும் தமிழ் சமுதாயம் உட்பட உலகத்தில் உள்ள அனைத்து உலக தமிழ் சமுதாயம் இதை பாராட்டுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் அவர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் முன்னதாக இந்த நாகரிகம் இருக்கிறது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்பாக இன்று புளோரிடா அமெரிக்கா ஆய்வகத்தில் இருந்து அந்த தொல்லிய பொருட்களின் முடிவை வெளியிட்ட பிறகு வெகுண்டு எழுந்து இதை தடுப்பதிலேயே இந்த நடுவணர்ச்சி குறியாக இருக்கிறது. வேதனைக்குரியது. ஆயிரம் ஆண்டு காலமாக எங்கள் தொன்மையை, எங்கள் வரலாறை, எங்கள் முன்னேற்றத்தை, எங்கள் பங்களிப்பை தடுத்து வருவதை இனிமேலும் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் நான் மாணவர்களை கேட்டுக்கிறேன், நீங்க ஆர்கியாலஜி படிங்க, தொல்லியல் படிங்க. நீங்க எல்லாம் படிச்சு எல்லாம் டாக்டர் எதுன்னு போகாம நம்மளோட மூதாதையர்களின் சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால உங்கள் அர்ப்பணிப்பை, உங்கள் படிப்பை இதை நோக்கி செலுத்துங்கள் என்று கூறுவேன். இந்த உண்ணாவிரதம் என்பது எத்தனையோ பேர் பிறந்திருக்கலாம், தமிழ் மண்ணிலே பிறந்திருக்கலாம், தமிழச்சியாக பிறந்திருக்கலாம், தமிழனாக பிறந்திருக்கலாம். எனக்கு ஒரு குணம் உண்டு, இடம் உண்டு, மொழி உண்டு. அதை நான் பரசாற்றுகின்ற வகையிலே நான் இன்று உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று நாகரச்சரம் ஸ்டேடியத்தை வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே, நீங்கள் தான் உண்மையான தமிழச்சி, தமிழன். ஆகவே நீங்கள் பெருமைப்படுங்கள். இந்த தமிழ் கலாச்சாரத்தை உடனடியாக அந்த தொல்லியல் ஆய்வுகளை வெளியிட வேண்டும் என்று ஐயா மன்சூர் அவர்கள் உண்ணாவிரதம் என்பதை பாராட்டி இந்த துவக்க உரையாக இதை நிகழ்த்தி விடுதலைகளை. நன்றி, வணக்கம். மன்சூர் அவர்கள் இந்த உண்ணாவிரதத்துக்கு ஏற்பாடு செய்த காரணமே ஓட்டு வாங்குவதற்காகவோ அரசியல் காரணங்களுக்காகவோ அல்ல. முற்றிலுமாக தமிழ் நாகரிகமும் மொழியின் தொன்மையும் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாழ்த்தப்பட்ட சமுதாயமாகட்டும், ஏகப்பட்ட ஜாதி இருக்கு. நாடாரு, தேவாரு, கோனாரு, ஏகப்பட்ட ஜாதி இருக்கு. இங்க எல்லாம் அண்ணன் தம்பியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ வந்து அதை பிரிச்சு அதுல சுயநலம் அடையலான்னு பார்க்காது. இங்க அது நடக்காது. நாங்க ஒரு குறிப்பிட்ட குரூப் இருக்கோம். எங்களுக்கு இங்க தெரியும் நீ என்ன பிளான் பண்ற, யாரை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ற, எல்லாம் எங்களுக்கு தெரியும். அது இங்க நடக்காது. இது பெரியார் மண். இவ்வளவு பெரிய அநியாயம், இவ்வளவு பெரிய அட்டுழியம், அதாவது ஒரு பாரம்பரிய 5000 ஆண்டு காலமா இருக்க ஒரு பாரம்பரியத்தையே திருடி மறைச்சு அதை அழிக்கணும்னு நினைச்சு கங்கணம் கட்டி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா மகா பாவீங்களா? ஏண்டா, அதாவதுங்க வரக்கூடிய தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே இதே இடத்துல SIR கண்டிச்சு எல்லாருக்கும் முழுமையா ஓட்டு வரணும்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இன்னைக்கு உண்மையிலே ஆமா அது போன போய்தான். உண்மையிலே அன்னைக்கு கொடுத்த நம்ம உண்ணாவிரத போராட்டம் ஜனவரி 19 அப்புறம் இதை மாறும் நினைச்சோம். ஆனா உண்மையிலே சொல்றேன், தேர்தல் கமிஷனுக்கு நன்றி சொல்லணும். அவங்க மேலும் மேலும் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னைக்கு எல்லாருக்கும் ஓட்டு, எல்லாரும் அதாவது எப்படி சொல்றது, யார் யாருக்கு ஓட்டு புதுசா வரலையோ, யார் யாருக்கு SIR கேன்சல் பண்ணாங்க, எல்லாருக்கும் ஓட்டு வந்துச்சுங்க. தேர்தல் கமிஷனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு அருமையான கைத்தறல் கொடுங்க தேர்தல் கமிஷனுக்கு. எங்கே பார்த்தாலும் தமிழ் இருக்கின்றது. சேலத்திற்கு போனால் அங்கே தமிழர்களுடைய வரலாறுகள் பேசப்படுகின்றது. இன்றைக்கும் அவர்களுக்கு கலைகளை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். இந்தியாவினுடைய ஆளுமையில இருக்கின்ற மோடி அவர்கள் சொல்லவில்லை, மேல்நாட்டு அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட அறிஞர்களே சொல்லுகின்றார்கள். ஆம், எங்களுடைய ஆங்கில மொழியிலே 12 விழுக்காடு தமிழ் மொழி இருக்கின்றது.
கிழக்கில் வந்தால் ஜப்பான்காரர்கள் சொல்லுகின்றார்கள், ஜப்பானியர்கள் பேசுகின்ற மொழியிலே 15 விழுக்காடு தமிழ்ச்சொற்கள், 15 விழுக்காடு தமிழ்ச்சொற்கள் இருக்கிறது சொல்லுகின்றார்கள். அண்மையிலே ஒரு ஆய்வு நடந்தது. எங்கே என்றால் நடுக்கடலிலே இருக்கின்ற ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு தீவிலே ஒரு ஆய்வு. அந்த ஆய்விலே ஒரு சிறு மணி கிடைக்கின்றது, ஒரு கிண்ணம் போல மணி இருக்கிறது. அதை கவித்து வைத்து அந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு அம்மையார் சமையல் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த சமையலை கண்காணித்த ஒருவர் எழுதுகின்றார், இது என்ன, இதற்கு கீழே ஒரு எழுத்து இருக்கின்றது, இது மணி போல இருக்கின்றது, இது கிண்ணமாக இருப்பதை வைத்து யாரோ ஒரு அம்மையார் சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னவாக இருக்கும் என்று அது வாங்கி கழுவி கவித்து போட்டு பார்த்தால் அது தமிழிலே எழுதி. மனித இனம் எங்கே தோன்றியது என்றால் அது ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் முதலில் தோன்றியது, அதற்கு அடுத்து தான் இந்திய கண்டம் போன்ற இடங்களில் எல்லாம் தோன்றியது என்று பேசினார்கள். ஆனால் அந்த ஆய்வறிக்கை அண்மையிலே வெளியிடப்பட்டது. அந்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்ட பொழுது பார்த்தால் நம்முடைய மதுரைக்கு அருகிலே இருக்கின்ற பெருமாண்டி என்கின்ற ஒருவருடைய ரத்த பரிசோதனையில் வந்த அணுதான் 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனித இனம் தோன்றியது என்பதற்கான அடையாளம் கிடைக்கிறது. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய இனம் பேசாமல் இருந்திருக்குமா? கீழடி அறிக்கை என்னாச்சு? கீழடி அறிக்கை என்னாச்சு? பிரதமர் மோடி அண்ணாச்சி காலாங்கரைக்கு போட்டாச்சு. பிரதமர் மோடி அண்ணாச்சு, எங்க நாட்டோட எதிர்காலம் என்னாச்சு? கீழடி அறிக்கை என்னாச்சு? கீழடி அறிக்கை என்னாச்சு? வெளியிடு வெளியிடு, அதான் நீங்க அதை வித்தாச்சு. வெளியிடு வெளியிடு, கீழடி ஆராய்ச்சியை வெளியிடு, கீழடி அறிக்கையை வெளியிடு. ஏற்காது 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 ஏற்காது. ராமகிருஷ்ண அறிக்கை என்னாச்சு? அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு? காலாங்கரைக்கு போட்டாச்சு. அமர்நாத் ராமகிருஷ்ண அறிக்கை என்னாச்சு? தமிழண்டா அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. பிரதமர் மோடி அண்ணாச்சு அதானி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. மத்திய அரசு மாநகட்ட அரசு போட்டவங்க மட்டும்தான் வருவாங்க. பாப்பர சரித்திரத்தை மறைக்காது, அப்படித்தான் மறைப்பாங்க. தமிழ்நாடு தமிழ் என்று சொன்னாலே மோடிக்கு அங்க உதறலை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டின் தொன்மைகள் பல்லாயிரம் கோடி, வரலாறுகள் அதிகம். தமிழர்களின் வரலாறை இதுவரையும் படிக்காதவர்கள் தான் இன்றைக்கு மத்தியில் ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு கோலச்சு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு என்று நிதி ஒதுக்க சொன்னாலும் அதில் கொடுப்பதில்லை. நமது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒதுக்கிய நிதியை 20% தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள், என்னை தாக்க முயற்சிக்கிறார் என்று ஒரு பொய்யை சொல்லி அனுதாப ஓட்டு தமிழ்நாட்டில் வாங்க வேண்டும் நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் சரியான முடியதை எடுப்பார்கள். நீங்க மிஷினா வச்சுங்க, எதனா வச்சுங்க, அதுங்க ஒன்றும் பருப்பு ஆகாது. அந்த சூழ்நிலை தான் நடக்குது. ஆக ஒரு கையாளாவது மத்திய அரசு, கையாளாவது மோடி பல்வேறு அறிக்கைகளை தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்தந்த நேரமும் ஒவ்வொரு அறிக்கை கொடுக்கிறார். ஆனால் ஒரு அறிக்கை நிறைவேற்றினதா ஒரு வரலாறே கிடையாது. இன்றைக்கு கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை எண் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை என்றால் தமிழின் தொன்மை வரலாறு என்று பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே, அதாவது கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலிருந்து உருவானது என்பதை உலகம் அறிந்துவிடும் என்பதற்காக அந்த அறிக்கையை வெளியிடாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிக்கை வெளியிட கோரி இன்றைக்கு அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள் தலைமையில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். தமிழனை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் கேவலமாக பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுடன் கூட்டணி வைத்துள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருத்தர் கூட சூடு சொல்றோம் இல்லையா? யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்க வேண்டியதானே? அந்த அளவுக்கு அடிமையாகி போயிட்டீங்க. ஒரு கேள்வி கேட்க கூட நாதி இல்லாமலா இருக்குது. அதற்காக நம்ம அண்ணன் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி குடும்பத்தோட உட்கார்ந்து இங்க உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அண்ணனை மைக்ல பேச விட்டா அவர் பூந்து விடாண்டுவாரு. அதுக்காக தான் நாங்களே கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மத்திய அரசாங்கத்தை திட்டத்துக்கு அடக்கி வாசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம முழுமையான வரி அங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம 1 ரூபா வரி கொடுத்தா அவன் 10 பைசா நம்மளுக்கு கொடுக்குறான். மானங்கட்ட பீகாருக்கும் ஈனங்கட்ட உத்தரப்பிரதேசத்துக்கும் 20 பைசா 30 பைசா அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆக தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கோம். மத்திய அரசை கண்டித்து அண்ணன் தலைமையில் எங்கெல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்கிறதோ அதில் கலந்து கொண்டு
நாங்கள் தமிழ்நாடு தகவலறிஞர் சமூக ஆர்வலர் சங்கத்தின் சார்பாக அண்ணனுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றிகள். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் பிறந்த ராமலிங்க அடிகளார் என்று கூற சொல்கின்ற வள்ளலார் அவர்கள் இந்த தமிழுக்கு ஆற்றிய பங்கு மிக சிறப்பானது. ஏன்னா இந்த தமிழ் மட்டும்தான் இந்த டெவலப்மெண்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. தன்னைத்தானே அறிவியல் ரீதியாகவே உருவெடுத்துக் கொள்ளும், மாற்றிக்கொள்ளும். வேற வடமொழிகளுக்கும் எந்த மொழிகளுக்கும் அந்த சாராம்சம் கிடையாது. ஏன்னா அது பெரியார் செஞ்சுட்டு போனாரு, வள்ளலார் செஞ்சுட்டு போனாரு. இப்படி தமிழுக்கு பல சிறப்பு அம்சங்கள் உண்டு. நம்ம தமிழ்நாட்டை யாராலையும் அசைக்க முடியாது. பேசவே தெரியாது அந்த போடு போடுறீங்களே, போடு 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 போடு. நான் ரொம்ப பார்த்து நிதானமா ஓட்டெல்லாம் போடுங்க. நம்ம தமிழ்நாடு தான் முதல்ல இடம். அதனால எல்லாரும் ரொம்ப வீசிருங்க. நம்ம தமிழ்நாட்டை இந்தியர்களுக்கு விட்டுட்டோம்னா நம்ம அடிமையாயிடும். இனி வர முடியாது. நொறுக்கி விடுவாங்க, நொறுக்கி. ஆமா, நம்ம தமிழ்நாடு யாரையும் நம்ம தான் வர்றோம். 100% நம்ம தான் இருக்கோம். நீங்க எதுக்கு இங்க வர? உன்னை யார் கூப்பிட்டா? ஏன் வர நீ? நீ செஞ்சா செய்ய, நீ முன்னாடி செய்ய. எதுக்கு வாரீங்க? உன் பொண்டாட்டியே உன்னால பார்க்க முடியல, அப்புறம் எதுக்கு வர? அதான் இப்ப எஃப்சிஎன் ஃபைல்னு போட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. அந்த மேட்டருக்கு அந்த மேட்டருக்கு அப்பப்போ ஃபைல் கேட்டு போயிடுறாரு. ஜம்முன்னு 8,000 கோடி ஃபிளைட்டு ஜாலியா. அந்த தங்கம் எங்கிருந்து வந்தது? அந்த தமிழ் பண்பாடுகளிலிருந்து வந்ததா? தமிழகத்திலிருந்து எடுக்கப்பட்டதா? இப்படி ஆராய்ச்சிகள் போக போக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாதிரி ஒரு பெரிய பணக்கார நாடு உலகத்திலே இல்ல. அதையெல்லாம் அவர்கள் எடுக்க மறுக்கிறார்களா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு சின்ன உதாரணமா உங்களுக்கு சொல்லலாம். நான் பொய் சொல்றேன், உண்மையான சொல்ற விஷயம் பாருங்க. நம்ம கர்நாடகாவில கோலார் என்ற ஊர் இருக்கும். அங்கதான் தங்கம் கிடைச்சது. தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாது. என் வயசுல இருக்கலாம் தெரியும். கோலார் என்ற ஊர்ல தான் தங்கம் கிடைத்து தங்கம் வெட்டி எடுத்தார்கள். அங்க போனோம்னா தமிழன். ஏன் தமிழன் அவன் கொண்டு போனான்? ஏன் தமிழனை கொண்டு போனான்? தமிழனுக்கு மட்டும்தான் அந்த கோல்டினுடைய பண்பாடு தெரியும். எங்கே இருக்கிறது, எத்தனை அடி ஆழத்துல இருக்கிறது என்பதுக்கான ஒரு பெரிய விஞ்ஞானியா இருந்தவன் தமிழன். இப்ப தங்கமும் அங்க கிடைச்சது கீழடியில. இப்ப தங்கமும் இப்ப இரும்பும் சேர்ந்துதான் அந்த நாகரிகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, அடுத்த கட்ட நகர்வுக்கு இந்த மத்திய அரசாங்கம் போகவில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. ஏன்னா இங்க பாருங்க, அந்த கோலார் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊருடைய பேர் கோலாறு. கோலார்னா என்ன? கோலார்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நம்ம பிரச்சனைன்னு சொல்லுவோம். அப்ப ஒருத்தன் பார்த்தான், தமிழ்நாட்டுல இருந்து இங்க தான் போனாங்க கோலாறுல. அப்ப அங்க போய் சொல்லிட்டான் அது ஒரு கோலாரா இருக்கு. இன்னைக்கும் கோலாறு தான் அது பேரு. அப்ப கோலாறுனா அங்க தங்கம் எடுப்பதிலே கோலாறு இருக்கிறது. அந்த கோலாரை உண்டு கொண்டவன் யாருன்னா அதிகாரி. அதிகாரி யாராக இருந்தால் அந்த காலத்துல வெள்ளக்காரன் இருந்தான். போராடியவர்களில் பலர் உயிரையும் நீத்து அந்த உயிரை வைத்து இவர்கள் அரசியல் செய்து வருவதுதான் நமக்கு மிச்சம். இந்த சூழ்நிலையில் கீழடியில் உள்ள நமது உரிமையை மீட்பதற்காக அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த போராட்டத்தை இங்கே நிர்ணயித்து தமிழர்களே ஓடி வாருங்கள் என்று அறிக்கை கொடுத்து இங்கு பலரையும் ஒன்று திரட்டி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நடிகராக அவர் நினைத்தால் பணம்தான் முக்கியம் என்று எத்தனையோ சாதனைகளை சாதித்து விட்டு போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் தமிழர்களின் எதிர்காலம் வீணாக கூடாது என்ற ஒரு கட்சியை தொடங்கி எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களையும் தமிழர்களையும் ஒன்று திரட்டி இந்த நிகழ்ச்சியானது நாம் அனைவரும் இந்த தமிழர்களாக வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியின் நிதியை ஒதுக்கி அகழ்வாராய்ச்சியை மேலும் செம்மைப்படுத்தி இந்த தமிழ்நாட்டிற்கான உதவிகளை செய்ய வேண்டும் என இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கும் பேசுவதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மன்சூர் அலிகான் அவர்கள் தலைமையில் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே,
மன்சூர் அலிகான் அவர்கள் என்ன துறையிலே ஈடுபட்டிருந்தாலும் எப்போதுமே தமிழர் நலனில் அக்கறை கொண்டு சமூக நீதியின் ஆர்வத்தோடு குரல் கொடுத்து வருகிற ஒருவர். அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முன் அங்கே ஒரு நகர வாழ்க்கை இருந்தது. இந்த நகர வாழ்க்கைக்கான ஆதாரமாக உரை கிணறுகள் கண்டெடுக்கப்பட்டது. உலோகத்தை உருக்கி கருவிகள் செய்கிற நிலை கண்டெடுக்கப்பட்டது. அந்த பெண்கள் அணிந்திருந்த தங்க நகைகள் கண்டறியப்பட்டது. எல்லாவற்றையும் விட மிகச் சிறப்பாக பானை ஓடுகள் கிடைத்தன. அவர்கள் பானை செய்தார்கள் என்பதை அந்த பானையில் சிவப்பு வண்ணம் கருப்பு வண்ணம் பூசி அந்த பானை வண்ணத்தின் மீது ஆதன் போன்ற சில எழுத்துக்கள் பெயர்களை எழுதியிருந்தார்கள். அப்படியானால் மண்பாண்டம் செய்கிற புயவருக்கு எழுத்தறிவு இருக்கிறது. மனிதர்கள் ஒரு இடத்திலே தங்கி குடியிருந்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு அது சான்றாக. அப்படியானால் அவர்களுக்கு வேளாண்மை தெரியும். எப்போதிருந்து வேளாண்மை தெரியும்? பழைய கற்காலத்திலும் புதிய கற்காலத்திலும் நல்லாயுதங்களை பயன்படுத்தி அவர்கள் தங்களுக்கு வேண்டியவற்றை பெற்றுக் கொண்டும் தங்களை காப்பாற்றிக் கொண்டும் வேட்டை வாழ்க்கை நடத்தி கொண்டும் இருந்தவர்கள் சட்டத்திற்கு பிறகு நிலத்தை முழுது பண்படுத்தி தானியங்களை விளைவிக்க தொடர்கிறார். கால்நடைகளை பிடித்து பழக்கி பால் கறந்து வாழ தொடர்கிறார். கால்நடை வளர்ப்பும் வேளாண்மையும் பட்டதற்கு பிறகு அவர்கள் மூன்றிற்கு கூட அலையாமல் ஒரே ஊரில் தங்கி வாழ்கிறார். நாங்கள் விளைவிக்கிற பொருட்களில் எச்சமான பொருட்களை மற்றவர்கள் கொண்டு போய் விற்க வேண்டும். தங்களுக்கு தேவையானவற்றை இடத்தில் வாங்க வேண்டும். இதற்கு ஒரே இடத்திலே தங்கி வாழ்கிற தேவை ஏற்படுகிறது. அப்படித்தான் ஊர்கள் உருவாக்கி அவர்கள் குடியிருக்க தொடங்குகிற போதுதான் அந்த புதைப்பிடங்கள் இது போன்ற நிறைய சான்றுகளெல்லாம் அதெல்லாம் விலகி தமிழக அரசுடைய முயற்சியினால் சிவகலையிலே இரும்பு உருக்குதல் என்ற தொழில் இருந்தது. அந்த இரும்பை கொண்டு கருவிகளை செய்தார்கள் என்பது இன்றைக்கு புதைபொருள் ஆராய்ச்சி மூலம் கண்டறியப்பட்ட தரம். அம்பானிகள் அதானிகளும் சேர்ந்து கூட்டளிக்கிறார்கள். புதிய புதிய செய்திகள் வெளிவந்த கொண்டே இருக்கின்றன. பாலத்தினர்களை இதே போல ஒடுக்கிக் கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா இயங்குவதற்கு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சிறுமியர்களை பாலியல் வணிகம் செய்கிற என்ற ஒரு அயோக்கியன் ஏற்பாடு செய்தார். அவனுக்கும் பிரதமருக்கும் யார் தொடர்பு என்றால் அனில் அம்பானி தொடர்பு. அனில் அம்பானி எழுதுகிறார் பிரதமரோடு பேச ஏற்பாடு செய்கிறார். இங்கே முதலீடுகளுக்கு ஏற்பாடு செய்கிறேன். அமெரிக்காவில் போய் ட்ரம்பை பார்த்துவிட்டு இஸ்ரேலுக்கு போய் என்று அவர் மின்னஞ்சலிலே சொல்லுகிறார். இஸ்ரேலுக்கு மோடி போகிறார். அங்கே போய் ஆட்டம் பாட்டம் ஆட்டம் பாட்டம் ட்ரம்புக்காக ஆட்டம் பாட்டம். நாடு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கு பார்த்தீங்கன்னா. அப்படிப்பட்ட துரோகிகள் நாட்டை காட்டிக் கொண்ட துரோகிகள் அந்த அரசாங்கத்திலே ராணுவ அதிகாரியாக இருந்த ஒரு எழுதிய ஒரு புத்தகத்தை வெளியிட மறுக்கிறார்கள். இதை பற்றி எதிர்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்திலே பேச அனுமதி கிடையாது என்கிறார்கள். இந்திய ஜனநாயக தலைவர் மன்சூர் அலிகான் அவர்கள் முன்னணியை இப்பொழுது உங்கள் முன்பாக உரையாற்றுவார்கள். மேலும் தமிழர் பெருமக்கள் வெளியே கொண்டு வருவதற்கு எல்லா ஆய்வறிக்கையும் எல்லா அகழாராய்ச்சிகளும் குமரி கண்ட மெமோரியாவில் செயல்படுத்தப்படணும். கீழே எவ்வளவோ இருக்கு ஐயா. அது இப்ப சீனாக்காரன் போய் ஸ்பேஸ்ல போய் நீங்க பண்றீங்கள, அது நீ கடல் கடையில பண்ணிட்டு போ. நீர்மூழ்கி கப்பல்ல நல்ல கண்ணாடியில செஞ்ச மக்களை கூட்டு போ. கீழே எங்க ஆண்ட கட்டடங்கள்லாம் இருக்கு, லைட்டு போட்டு காட்டு. அங்க கல்யாணம் நடத்து, லாட்ஜ் நடத்து, பெரிய பிசினஸே நடத்து. எவ்வளவு செய்யலாமே. செய்யணும்னா டூரிசம் பெருகும். இவ்வளவுனா செய்யலாமே, செய்ய மாட்டான். அதான் அந்த மூத்திர டப்பா வச்சுக்கிட்டு ஜானியை வச்சுக்கிட்டு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். எங்கப்பா அதுல மரத்துக்கு கைகால் அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஐயா, மரத்துக்கு எல்லாம் பஜனை பாடிட்டு கைகால் அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்களா? அதுதான் இவர்கள் ஜனநாயகம். இன்னொரு பக்கம் என்னடான்னா, அம்மன சாமியார்கள், உடையற்ற சாமியார்கள், அவங்க உடம்புல விட்டு துணி இல்லை, எல்லாம் டன் கோபாலன்னு மணி ஆட்டிட்டு நிற்கிறாங்க.
குடியரசு தினம் கொடியேற்றுறாங்க. குடியரசு தினம் கொடியேற்றுறாங்க, ஜனகணமன பாடுறாங்க. இதே தியாகு ஐயாவோ தியாகுவோ ராமச்சந்திரனையாகும் நானும் ஏதாவது சட்டை இல்லாம அல்லது கோவணத்தோட கொடியை ஏற்றிருந்தா இந்நேரம் என்னென்னமோ வழக்கு போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு விலங்காண்டிகளின் காட்டு மிராண்டிகளின் ஆட்சியா நடந்துட்டு இருக்கு. அதை இந்திய மக்கள், தமிழக மக்கள் மிகப்பெரிய போராட்டம் தான். இது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போன்று ஒரு போராட்டம் தான் இதுக்கு விடிவு காலம். சுதந்திர போராட்ட வீரர் ஐயா தமிழ் தன்னுரிமை கழகத்தின் தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் தொடர்ந்து 3.25 மணி நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புவதை வழங்க மாட்டேன் என்று. சிங்கப்பூர் ஒரு நாடு யாரால அமைஞ்சது? யார் கூட இருந்தாலே தமிழ். அதனால ரூபாய் நோட்டுல தமிழ் இருக்கு, ஆட்சி மொழியில தமிழ் இருக்கு. நன்றி உள்ள மக்கள் அவங்க இந்தியா நன்றியுடைய நாடா. 47க்கு முன்னால பாருங்க ரூபாய் நோட்டுல தமிழ் இருக்கும். நான் இன்றைக்கு பாருங்க தமிழ் எங்க இருக்குன்னே தெரியல. இல்லப்பா ரூபாய் நோட்டுல இருக்கு பாப்பா, எடுத்து காட்டு. ரூபாய் நோட்டுல தமிழ் இல்லாட்டி இந்த நாட்டை ஒன்று இல்லைன்னு எரிச்சு போட மாட்டேன். உள்ளபடியே தமிழன் என்பவன் யார் அப்படின்னு நாம தேடி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மகனை புலி தாக்க வந்தபோது ஒரு தமிழ் பெண் முகத்தாலே அடிச்சு துரத்தன மாண்பு மிக்க தமிழர் எனும் வாழ்ந்த பூமி, யாரையோ நீ மடக்கொடியோய் அப்படின்னு கேட்ட மன்னனை எதிர்த்து, தேராத மன்னா அறிவு கெட்டவனே நீ தப்பு பண்ணிட்டடா அப்படின்னு தன்னுடைய காற்சிலம்பை தரையில போட்டு அடிச்சு அவனோட முகத்திரையை கிழிச்சு பக்கத்துல இருந்த அவனுடைய பொண்டாட்டியையும் சாகடிச்ச மாண்புமிகு மனிதர்கள், மானமிகு தமிழச்சிகள் வாழ்ந்த தமிழ் நிலம். மதிக்க தெரியாத, நம்மளுடைய வரலாற்றை மறைக்க முயலுகின்ற, மன்னராட்சிக்கும் கீழான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற படுபாதக செயலை கண்டித்து நாமெல்லாம் எவ்வளவு பெரிய எழுச்சியோடு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும். இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்ற திரு மன்சூர் அலிகான் அவர்களை பாராட்டி இருக்கணும். 2 கோரிக்கைகள். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டான், அப்ப மெஷின்ல சூடு வச்சுட்டான்னு அர்த்தம். ஓட்ட மெஷின்ல வச்சுட்டான் சூடு, அதை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த எலெக்ஷன் இந்த ரூம் அப்படின்னு கருதுதான். ஈவிஎம் ஒழிச்சாதான் இந்த நாடு ஏற்படும். கீழடி ஆய்வறிக்கை உடனே வெளியிட்டு தான் மோடி டெல்லியில இருந்து கிளம்பணும். அடுத்து இந்த குமரி கண்டத்துல நீர்மூழ்கி கப்பலை வச்சு நூற்றுக்கணக்கான தமிழ் சி டைவர்ஸை வச்சு, கடல் ஆய்வறிஞர்களை வச்சு கண்டுபிடிப்புகளை துவங்கணும். உள்ள குமரி கண்டத்துல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் மடகாஸ்கர் வரைக்கும் நமது கட்டிடங்கள், நமது உறைவிடங்கள் கிடக்குது. அதை ஆராய்ச்சி பண்ணி அதுல சுற்றுலா தலம் மாதிரி பண்ணி ஸ்பேஸுக்கு யாரை அனுப்புறதை விட்டுட்டு, ராக்கெட் அனுப்புறதை விட்டுட்டு எங்கள் தமிழ் நாகரிகத்தை வெளியே கொண்டு வரணும். அதன் அனைத்து கேள்வித்துகளும் எங்க தமிழ்நாடு அரசுக்கு வரணும் என்று கூறி ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மோடி அரசு, மோடி அரசு, மோடி அரசு, மோடி அரசு, மத்திய அரசே, மத்திய அரசே, கீழடி அறிக்கையை வெளியிடு. மத்திய அரசே, மத்திய அரசே, தமிழின சரித்திரத்தை மறைக்காதே. வாழ்க ஜனநாயக புலிகள், வாழ்க இந்திய ஜனநாயக புலிகள், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழினம். இப்பொழுது ஐயா உண்ணாவிரதத்தை ஜிஎஸ்டி மட்டும் வேண்டுமா? இந்த டைம் ஜிஎஸ்டி மட்டும் இனிக்கிறா? ஜிஎஸ்டி மட்டும் இனிக்கிறா? நாங்க கொடுக்கிற பணம் மட்டும் இனிக்கிறா? உங்கள் புகழ் உங்களுக்கு கசக்குதா? தமிழன்தான் நிரந்தரம், தமிழர் தொன்மைதான் உலக வரலாறு. நீங்கள் சொல்லுகிற துணைகள், இதிகாசங்கள், புலக மூட்டைகள் அல்ல. தமிழர் வரலாறு, தமிழர் தொன்மையை உடனடியாக வெளியிட்டு விட்டுத்தான் மோடி அவர்கள் டெல்லியிலிருந்து கிளம்ப வேண்டும். கிளம்ப வேண்டும்.
நாட்டை விட்டு கிளம்ப வேண்டும். தமிழ்நாட்டை விட்டு கிளம்ப வேண்டும். இந்தியாவை விட்டே கிளம்பணும். யார் கேட்கிறா? உண்ணாவிரதத்தை ஐயா பாவலர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் கொடுத்து நிறைவு செய்வார்கள். வாங்க வாங்க வாங்கவே, மன்சூர் அலிகான் வாங்கவே, வாங்க வாங்க வாங்கவே, இந்திய ஜனநாயக புலிகள் வாங்கவே. நன்றி 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 நன்றி. நீங்க பேசுங்க. எங்களுடைய தமிழ்நாடு தாய்நாடு செந்தமிழ்நாடு, விவசாயிகளை கொண்டாடு, நெசவாளிகளை போற்றுடா, கட்டுமான ஜவுளி தங்க பொருளாதாரம் எல்லாமே மார்வாடி கைகள்ல இருக்குடா, மொத்தமா தலைமுறை குடிச்சு நாசமாச்சு புது ரத்தம் பாச்சனும் எந்திரிடா, தமிழனுக்கு வேலை இல்ல கொடுத்தா செய்ய தமிழை இல்ல குடிக்க வச்சு சுருட்டுறா. மஞ்சளும் இஞ்சியும் வாழையும் நெல்லும் கரும்பு சாய்ந்தாடும் தமிழ்நாடு, மீனாட்சி காமாட்சி மாசாணி கருமாரி அகிலாண்டேஸ்வரி ஆளும் தமிழ்நாடு, ஏலகிரி ஜவ்வாதி கொல்லிமலை ஊட்டி கொடைக்கானல் மலைகள் கொண்ட தமிழ்நாடு, தஞ்சை தரணி பச்சை பசுமை பாரி கொத்து கொத்த கொல்லிமலை மலை கொடி பாரி, வீரே தமிழ் வீரே தந்த தாயே தமிழ் தாயே, யானைகள் உலாவும் வீர பங்காடு, சென்னையும் பனையும் வச்சு பசுமையை நாடு, யானைகள் உலாவும் வீர பங்காடு, சென்னையும் பனையும் வச்சு பசுமையை நாடு, நாடு தங்க நாடு தங்க நாடு தமிழ்நாடு, மொத்தமா வந்து எங்க நாட்டை அழிக்க பார்த்தா நீ மண்ணுடா, கண்டார வளவ தலைய வச்சு கொண்டாடுவோம் அலன நச்சானி காலிட்டா, வாக இந்திய பாரத தமிழ் நாடு எங்க நாடு தங்க நாடு. கடிதபாதி கொல்லி மரமுன்னா இந்த மூளை செலுத்து மகனி மதுரமல்லி வல்லப்பட்டி முந்தி மணப்பர முறுக்கு, பனி பஞ்சாமிரத நாகர்கோலம் சவன் தூத்துக்குடி அசன விருந்து, திருநெல்வேலியில் காவட்டு தென்காசி மிச்சரன் வரைக்கும் சென்னிவெள்ளி புத்தூர் பக்கவச வச்சு பத்தமாட பாயிலாளி கையில, காஞ்சிபுரம் பட்டு கொடுத்தி குளக்கோளந்தாய எதிரணிப்பா, வம்ச விருத்தியா குத்து விளக்க மகாலட்சுமியாக நிற்பா, நியாயத்துக்கு பத்திரகாலியாக நிற்பா. இது தாண்டா கொம்பத்தை நாங்க தித்திக்குமே பட்டுட்டி கண்ணாமயம், இந்த முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையில் எங்களால், செலுத்து மகனி மதுரமல்லி வல்லப்பட்டி முந்தி மணப்பர முறுக்கு, தாய எதிரணிப்பா, வம்ச விருத்தியா குத்து விளக்க மகாலட்சுமியாக நிற்பா, நியாயத்துக்கு பத்திரகாலியாக நிற்பா. இது தாண்டா எங்கள் தமிழகம், ஆசைக்கார பயில்களும் பூலோக சொர்க்கம். காப்பாத்த போவது யாருடா? ராஜாதிராஜ சோழ ராஜ்யத்தின் மீட்சி எங்கடா? ராஜாதிராஜ சோழ ராஜ்யத்தின் மீட்சி எங்கடா? பறையடி புரட்சதி அடி அடி சரி பறை கிளிய அடி போராட்டம் எங்களுக்கு தேரோட்டம், சிறைச்சாலை எங்களுக்கு பூந்தோட்டம், போராட்டம் எங்களுக்கு தேரோட்டம், சிறைச்சாலை எங்களுக்கு பூந்தோட்டம், வட 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 கொப்பமோனே வடா. உங்கள்
ராவன் டிவி முழு வீடியோவை பாருங்கள், லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.